பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தையை நான் பார்க்கிறோம். நான் உங்களை திக்கற்ற நிலையில் விடமாட்டேன், உங்களிடத்தில் வருவேன் என்பதாக சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் பார்க்கிறோம், திக்கற்ற நிலை. என்ன செய்ய போகிறோம்? அதாவது அந்த மாதிரி ஒரு திகைத்துன்னு இருக்கிற சூழ்நிலை, ஒரு வழி இல்லை, ஒரு உதவி இல்லை, அப்படியே அடைச்சி போட்ட மாதிரி இருக்குது, திகைத்து போயின்னு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்கிறார். உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட உங்களை நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், அவர் கைவிட மாட்டார். நம்மை நடத்துகிறவர், நம்மை தாங்கி நடத்த ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடமாட்டார், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். உன்னிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படியே அவர் உங்களுக்கு செய்வார். ஒருபோதும் அவர் உங்களை திக்கற்ற விட மாட்டார். அவர் இறங்கி வந்து உங்களை தூக்கி எடுப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி திக்கற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு வழியிலேன்னு சொல்லி திகைத்து இருக்கலாப்பா, ஒரு ஒத்தாசையில் உதவி இல்லை என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் கிருபையாய் இறங்கி உதவி செய்து அவர்களை நடத்தும் வல்லமையுள்ள கரத்தை நீட்டி தூக்கி எடுக்க நான் ஜெபிக்கிறையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வல்லமை இறங்கணும். அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நடத்தணும். இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படியே செய்து நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். சில அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். மீட்பரேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.